பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாத மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவான தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது பரமபிதாவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நாம் பலனடைகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரை எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்னுடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொல்லி. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு நன்மையானதை மாத்திரம்தான் தருவார். இந்த காலை வேளையில நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு கிருபையாய் ஈவாய் கிடைக்கிறது. ஆகவே எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உற்சாகமாய் காணப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? என்று இந்த காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தன்னை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார், பரிசுத்த ஆவியை கொடுப்பார். ஆகவே இந்த காலை வேளையில அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புவார். நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது,
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பரமபிதாவானவர் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, தாகத்தோடு நாம் வரும் பொழுது அவர் தண்ணீரை கொடுக்கிறார். வறண்டு போன நிலத்தை போல நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆறுகளை ஊற்றுகிறார். நம்முடைய சந்ததியின் மேல் அவருடைய ஆவியை தருகிறார். நம்முடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தானாக வந்து கிடைக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும், ஆவியானவர் எனக்குள்ளே வர வேண்டும், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியும் இருக்கிற ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்போம். அவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் எழும்பி பிரகாசித்து அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆவியின் வல்லமைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.